ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் யூ பேக். ஸோ இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 5th யூனிட் பார்ப்போம். 5th யூனிட்டில் நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு முந்தைய யூனிட்டில் நம்ம என்ன பார்த்தோம், லெஜர் பார்த்தோம். எப்படி நம்ம லெஜருக்கு போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ அதற்கு அடுத்த ப்ராசஸான ட்ரையல் பேலன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது, அதாவது அக்கௌண்டிங் சைக்கிள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ஜேர்னலைஸ் பண்ணுவோம். அதாவது ஜேர்னல் என்ட்ரியாக நம்ம பாஸ் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் இந்த ஜேர்னல் என்ட்ரியை வச்சு லெஜர் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இப்படி தானே? ஸோ ஜேர்னல் என்ட்ரி அடிப்படையாக வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், லெஜர் என்ட்ரிக்கு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் தி லெஜர் அதில் வரக்கூடிய பேலன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, எந்த மெத்தட் வந்து இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எந்த மெத்தட் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, ஸோ இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு தியரட்டிக்கலாக கொடுக்குறேன். தென் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம என்ன பண்ணலாம், இதை ப்ராக்டிக்கலாக ப்ராப்ளம்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ இது நமக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். ட்ரையல் பேலன்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் which containing the debit and credit balances of all the ledger accounts on a particular date. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்குரிய, அதாவது இப்போ நம்ம ஜனவரி மந்த்து நம்ம இப்போது கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிற லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் வந்து கேஷ் பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த்து கொண்டு போகும்ண்டு. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டு வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸில் கொண்டு வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் எல்லா லெஜர் அக்கௌண்ட்டுமே, ஃபர்னிச்சராக இருக்கட்டும், பர்ச்சேஸாக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், எல்லா லெஜர் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய அந்த பேலன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம அதே மாதிரி டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படிங்கிறத மாற்றி மாற்றி நம்ம எழுத போகிறோம், அவ்வளோதான். தென் ஃபைனலி நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து டேலி ஆகும். இன்கேஸ் டேலி பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம தப்பாக கொடுத்துருவோம், சில விஷயங்கள் சரியாக கொடுத்துருந்தாலும் டேலி ஆகாது. ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் நம்ம என்ன பண்ணலாம், அது எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ 1 by 1 நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணு. ஸோ நம்ம அக்கௌண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங்கை ஃபாலோ பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சால் தான், மெனி டைம்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லும்போது என்ன, நமக்கு ஒரு டெபிட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த டெபிட்டுக்கு ஈக்குவலண்ட்டான அல்லது கரஸ்பாண்டிங்கான கிரெடிட் இருக்கும். அதே மாதிரி கிரெடிட் இருக்குதுன்னு சொன்னால் இந்த கிரெடிட்டுக்கு ஈக்குவலான அல்லது கரஸ்பாண்டிங்கான டெபிட் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்போவுமே டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங்கினுடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். ஓகேவா? அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இப்படி வந்து நம்ம டெபிட்டுக்கு ஈக்குவலண்ட்டான கிரெடிட் இருக்குது, கிரெடிட்டுக்கு ஈக்குவலண்ட்டான டெபிட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும், டெபிட்டும் கிரெடிட்டும் ஃபைனலாக எப்போவுமே என்ன ஆகும், டேலி ஆகணும். அப்போ தான் நம்ம போட்ட கணக்கு அப்படிங்கிறது சரி. ஸோ இதை நம்ம சரியாக போட்டிருக்கோமா, அல்லது டெபிட் கிரெடிட் அப்படிங்கிறது சரியாக வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம போட்ட கணக்கு, இது வரைக்கும் போட்ட கணக்கு டெபிட்டில் எழுதியிருப்போம், கிரெடிட்டில் எழுதியிருப்போம். இந்த டெபிட் அண்ட் கிரெடிட்டில் எழுதுனது சரியாக வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தானே அது இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறோம், டு செக் தி அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த நம்ம போட்ட கணக்கினுடைய அரித்மெட்டிக்கல் அக்யூரசியை நம்ம செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜராக, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ரைட்? ஸோ இதனுடைய நீட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு செக் தி அரித்மெட்டிக்கல் அக்யூரசின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஏன் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும், டு செக் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் தி என்ட்ரிஸ் மேட் இன் த அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ். ஓகே? அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லூப்ரிகண்ட் மாதிரி செயல்படுது. லூப்ரிகண்ட் அப்படின்னு சொன்னால் என்னது, இப்போ நார்மலாக ஒரு இன்ஜின் இருக்குது. இந்த இன்ஜினுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இயர்லி ஒன்ஸோ அல்லது வந்து இத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்து வெஹிக்கிள் வந்து ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஜின் வந்து ட்ரை ஆகிடக்கூடாது, அது நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், ஆயில் வந்து அதில் போர் பண்ணுவோம். எதுக்காக, அந்த ஒரு லூப்ரிகண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லூப்ரிகண்ட்டை வந்து அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்கு, அக்கௌண்டிங் சைக்கிளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்குது. இது எப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு 1 இயருக்கு வந்து 12 months இருக்குது. இந்த 12 monthsம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்,
அக்கௌண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் அப்படிங்கிறப்போ இந்த எண்ட் ஆஃப் தி இயரில் வந்து நான் மொத்தமாக சேர்த்து வச்சு என்ன பண்ணுறேன், எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்போ சில விஷயங்கள் ஏதாவது ஒன்று தப்பாகிடுச்சின்னு சொன்னால், இப்போ ஜனவரி மந்த்து தப்பாகிடுச்சு, அப்போ நான் என்ன பண்ணுறோம், டிசம்பர் நெக்ஸ்ட் இயர் வந்து ஏப்ரல் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறப்போ நம்ம போயிட்டு ஜனவரி ரெக்கார்ட்லாம் பார்த்து அதில் என்ன மிஸ்டேக் கமிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுல்லாகவே நம்மளை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவோம். இதுவே நம்ம ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம குவார்ட்டர் ஒன்ஸ் ஆர் வந்து மந்த்லி வந்து வாய்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போது இது நமக்கு ரொம்பவே வந்து ஒரு ஈஸியானதாக இருக்கும். பிகாஸ் ஏதாவது எரர் வருது அப்படின்னு சொன்னால் அதை ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், லொக்கேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மொரலஸ் இது நீட் ஃபார் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். த நெக்ஸ்ட் இதனுடைய டெஃபினிஷன் பாருங்கள். எ ட்ரையல் பேலன்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு வித் அ டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் தி லெட்ஜர் அக்கௌண்ட். ஓகேவா, இது எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, லெட்ஜர் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய கிரெடிட் அண்டு டெபிட் பேலன்ஸ். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி லெட்ஜர் பார்த்துருப்போம். இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டில் நமக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுன் வரும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெபிட் அண்ட் கிரெடிட் நம்ம டேலி பண்ணுவோம். ஸோ எந்த சைடு கம்மியாக இருக்கோ அந்த சைடு பேலன்ஸ் கேரி டவுன் போடுவோம், அதற்கு ஆப்போசிட் சைடில் பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுவோம். ஸோ இந்த பேலன்ஸ் ப்ராட் டவுன் தான் என்னது, அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட், அதில் வரக்கூடிய அந்த பேலன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரையல் பேலன்ஸுக்கு கொடுத்து அது மூலமாக ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்ன நடக்குது, நமக்கு டெஸ்ட் தி அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் தி புக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், அதனுடைய அரித்மெட்டிக்கல் அக்யூரசியை வந்து செக் பண்ண முடியும். இது யாருடைய டெஃபினிஷன், ஜேஆர் பட்லிபாய் இவங்க கொடுத்த டெஃபினிஷன். ஸோ இது வந்து நமக்கு 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த டெஃபினிஷன் என்ன பண்ணிக்கிறீங்க, படித்து வச்சுக்கிறீங்க. ஸோ மீனிங் கேட்டாலும் இது என்ன பண்ண முடியும், எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், இதனுடைய ஃபீச்சர்ஸ். ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா லெட்ஜர் அக்கௌண்ட்டினுடைய பேலன்ஸ் ஃபுல்லாக கண்டெயின் பண்ணது தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டுக்கு தான் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது, மேலே எழுதும்போது இந்த புக்ஸ் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ அசான் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். அசான் அப்படின்னு சொன்னால் ஏன் கொடுக்கணும், அசான் 31 மார்ச் 2020, அசான் 31 மார்ச் 2019, இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் இயருக்கு அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். த நெக்ஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது யாரெல்லாம் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் ஃபாலோ பண்ணுறவங்களோ அவங்களுக்கு தான் இது ஆப்டானது ஒன்றா இருக்குது. ஓகேவா, த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, if there is any difference between the total of debit column and the credit column, the trial balance, it is indication the errors being committed somewhere. ஸோ நமக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் நம்ம டேலி பண்ணிகிட்டே வருவோம். ஸோ டேலி பண்ணுறப்போ ரெண்டும் சமம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே. இன்கேஸ் சமம் ஆகலை அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதோ எரர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரியும். ஓகேவா, ஈவன் அந்த டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து டேலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே எதுவுமே எரர் இல்லையா அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதுலேயும் சில என்ன பண்ணலாம், எரர்ஸ் வந்து அதாவது மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கலாம். ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம எரர் அப்படிங்கிறத பற்றி ஒரு தனி சாப்டராகவே படிப்போம். எரர் ஆஃப் கமிஷன், எரர் ஆஃப் ஒமிஷன், எரர் ஆஃப் டூப்ளிகேஷன், ஸோ வந்து காம்பன்சேட்டிங் எரர்ஸ், ஸோ இந்த மாதிரியான நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் ஃபுல்லாகவே படிப்பீங்க. அது படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகும். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிருக்கேன், நமக்கு டோட்டல் ஆஃப் டெபிட் காலமும் டோட்டல் ஆஃப் கிரெடிட் காலமும் டேலியே ஆகலை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு எரர் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். அந்த எரர் என்ன அப்படிங்கிறத நம்ம லொக்கேட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணணும். இன்கேஸ் அது டேலி ஆனாலும் அது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஷோராக சொல்ல முடியாது. நம்ம இன்கேஸ் சரியாக போட்டிருந்து டேலி ஆச்சுன்னா ஓகே. ஈவன் நீங்கள் மாற்றி தப்பாக போட்டிருந்தாலும், ஏன்னா நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டமில், ஸோ இங்கிட்ட போட்டு அப்படி அமௌண்ட் அந்த சைடு மாற்றி போட்டாலும் டேலி ஆயிரும். ஸோ அது இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, அது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து அஷ்யூர் பண்ணி சொல்ல முடியாது. அதுலேயும் மிஸ்டேக்ஸ் வந்து என்ன பண்ணலாம், இருக்குது. இது இதனுடைய ஒரு ஃபீச்சர்ஸ். தென் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டு டெஸ்ட் ஆஃப் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய இந்த வார்த்தை அப்படிங்கிறது அரித்மெட்டிக்கல் அக்யூரசி. ஸோ நம்ம போட்ட டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது சரிதானா, நம்ம ரெக்கார்ட் பண்ண என்ட்ரிஸ் எல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். அதனுடைய அரித்மெட்டிக்கல் அக்யூரசியை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். தென் பேசிஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கௌண்ட். ஸோ எப்படி நம்ம ஜேர்னல் என்ட்ரியை பேஸ் பண்ணி
லெஜர் போட்டோமோ, லெஜரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, அதே போல் ட்ரையல் பேலன்ஸை அடிப்படையாக வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சொல்லக்கூடியது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இதுதான் ஃபைனல் அக்கௌண்ட் வரும். ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தேவை, ட்ரையல் பேலன்ஸ் வந்து தேவை. தென் நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் ஆஃப் எரர்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகலை அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதோ வந்து சர்டன் எரர்ஸ் ஹாவ் அக்கர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து அஷ்யூர் பண்ணிக்கலாம். அதாவது அங்கே ஏதோ ஒரு எரர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த எரரை நம்ம ஜேர்னலைஸ் பண்ணும்போது நம்ம எரர் கமிட் பண்ணியிருக்கோமா, அல்லது வந்து நம்ம லெஜருக்கு போஸ்ட் பண்ணும்போது நம்ம எரர் கமிட் பண்ணியிருக்கோமோ, அல்லது வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸில் வந்து டெபிட் சைடுக்கு போடுறதுக்கு பதிலாக கிரெடிட் சைடு மாற்றி எழுதி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம கமிட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், லொக்கேட் பண்ணி அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு சம்மரைஸ்டு இன்ஃபர்மேஷன் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட். ஸோ நம்ம லெஜர் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை சம்மரைஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், ட்ரையல் பேலன்ஸுக்கு கொண்டுட்டு வரோம். ஓகேவா? ஸோ இதுக்காக நம்ம ரெஸ்பெக்டிவ் தனித்தனியே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், லெஜர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். லெஜர் அக்கௌண்ட் தனித்தனியாக ஓப்பன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே ட்ரையல் பேலன்ஸில் செப்பரேட்டாக காட்ட முடியும். இது உங்களுக்கு தியரட்டிக்கலாக கேட்கும்போது சில கன்ஃபியூஷன்ஸ் வரலாம், பட் ஆனால் ப்ராக்டிக்கலி ப்ராப்ளம் வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதனுடைய லிமிட்டேஷன். ஸோ லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ண முடியாது, ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து ஒன்லி டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் எந்த ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களோ தே ஆர் ஒன்லி ஏபிள் டு ப்ரிப்பேர் தி ட்ரையல் பேலன்ஸ், ரைட்? த நெக்ஸ்ட் ஈவன் இஃப் சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஒமிட்டட் த ட்ரையல் பேலன்ஸ் வில் டேலி. ஸோ சில டிரான்சாக்ஷனை நம்ம ஒமிட் பண்ணிட்டாலும் ட்ரையல் பேலன்ஸ் வந்து என்ன ஆகும், டேலி ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால், இப்போது ஃபர்னிச்சர் வந்து நம்ம கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ கேஷ் வந்து என்ன ஆகுது, என்னை விட்டு வெளியே போகுது. அதே கேஷுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது எனக்கு உள்ளே வருது. ஸோ இந்த டிரான்சாக்ஷனை நான் ரெக்கார்டே பண்ணலை. அப்போ என்ன ஆகாது, இது கேஷ்லேயும் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாது, ஃபர்னிச்சர்லேயும் வந்து என்ன ஆகாது, எந்த ஒரு அஃபெக்ஷனும் கொடுக்காது. அப்போ கடைசி என்ன ஆகும், என்னுடைய ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது டேலி ஆகத்தான் போகுது. ஏன்னு சொன்னால் இந்த கேஷ் அண்ட் ஃபர்னிச்சர் ரெண்டுமே டெபிட் பேலன்ஸ் தான். ஓகேவா? ரெண்டுமே என்ன பேலன்ஸ் காட்டும், டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். ஸோ நம்ம என்டர் பண்ணக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்டும் டெபிட்டில் தான் வரும். ஓகே? ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இந்த டிரான்சாக்ஷன் ஒமிஷன் அப்படிங்கிறது கொடுக்காது. த நெக்ஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் மே டேலி ஈவன் தோ எரர்ஸ் ஆர் கமிட்டட். ஸோ சில எரர்ஸ் நம்ம செஞ்சுருந்தாலும் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னாகும், டேலி ஆகிடும். ஓகேங்களா? சில எரர்ஸ் வந்து மேபி நம்ம வந்து இன்டென்ஷனோட பண்ணலாம், அல்லது வந்து பை நேச்சர் அது வந்து ஒரு மிஸ்டேக்காக நம்ம கமிட் பண்ணலாம். ஸோ இந்த சில எரர்ஸ் வந்து அது என்னாகும், ரெஃப்ளெக்ட் ஆகும். சில எரர்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாது, அது டேலி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி எரர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். அது எப்படிலாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அந்த சாப்டர் வரும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். The next, if trial balance is not prepared in a systematic way, the final accounts prepared on the basis of trial balance may not depict the actual state of affairs of the concern. ஸோ சரியான வேல சரியான வழியில் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் சிஸ்டமேட்டிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரையல் பேலன்ஸை பேஸாக வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய சரியான ஆக்சுவல் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸை வந்து என்ன பண்ணாது, பிரதிபலிக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். The next, the agreement of trial balance is not conclusive proof of arithmetical accuracy of entries made in the accounting records. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இறுதியான ஒரு முடிவு, அதாவது இறுதியான ஒரு அரித்மெட்டிக்கல் அக்யூரஸியை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன், சில என்ட்ரிஸ் வந்து தப்பாக இருக்கும், இருந்தாலும் அது என்ன காட்டும், சரி அப்படிங்கிற மாதிரியே நமக்கு காட்டும். பட் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம டீப்பாக வந்து அதை அனலைஸ் பண்ணணும்னு சொன்னால் மட்டும்தான் அந்த எரர் நம்ம என்ன பண்ண முடியும், லொக்கேட் பண்ண முடியும். ரைட்? ஸோ இதுதான் இதனுடைய லிமிட்டேஷன். ரைட்? ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று பேலன்ஸ் மெத்தட், டோட்டல் மெத்தட், டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். பட் இந்த 3 மெத்தடில் நமக்கு பேலன்ஸ் மெத்தட் மூலமாக மட்டும்தான் என்ன பண்ணுறோம், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் இதில் இருந்து தான் உங்களுக்கு இந்த சாப்டரில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டல் மெத்தடோ டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தடோ கிடையாது.
ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். டோட்டல் மெத்தடா என்ன, டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தடா என்னன்னு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்காக உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பட் ஆக்சுவலாக நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுடைய டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு புக்கில் கேட்டிருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் கூட பேலன்ஸ் மெத்தடில் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இந்த டோட்டல் மெத்தடோ அல்லது இந்த டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தடோ ஆக்சுவலி நாட் இன் எ ப்ராக்டிஸ். இது ப்ராக்டிஸ்லே கிடையாது. நம்மளுடைய நாலேஜுக்காக வேணுண்டா மட்டும் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம இந்த பேலன்ஸ் மெத்தடா என்ன, எப்படி நம்ம சம்மு வந்து போடணும் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அன்டில் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.